இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. விஜய்க்கு சினிமா நடிகர் என்பதால் மட்டுமே ஓட்டு போட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சினிமா என்பது அரசியல். ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு உதவும். சிவாஜியா, எம்ஜிஆரா, விஜயா, அதுக்கு உதவும். அதற்கு எம்ஜிஆர் அப்படின்னா எம்ஜிஆர்னு வந்தார். அதற்கு பிறகு அவரை நிலைநாட்டி கொண்டார். மக்கள் தேட துவங்கிவிட்டார். திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன, மாற்றாக என்ன? அதிமுக வேலைக்காவது, பாஜக நார்த் இந்தியன் கட்சி, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது. சரி, விஜய்க்கு போடு, விஜய் வந்து பார்க்கலாம், என்ன நல்லது பண்ணுறத பார்க்கலாம். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் விஜய்க்கு மக்கள் கொடுத்து. விஜய் இப்போ போகிற ரூட்டு கரெக்டான ரூட்னா கரெக்ட் ரூட்டில் போகிறார். கொஞ்சம் சின்ன மிஸ்டேக்லாம் இருக்குது. இந்த அதுக்கு காரணம் கூட்டணி நிர்பந்தங்கள். தமிழ்நாட்டின் தலைவிதியை நிர்மாணிக்கக்கூடியவன் திருமா என்ற ஒரு இருமாப்பில் இருந்தார். அது 2 மாதத்துக்கு முன்னாடி அது நினைக்கல. திருமாக்கு என்னன்னா, திமுகவை பகிர்ந்து கொண்டால் விசிகாவை ஸ்டாலின் அழிச்சிருவார். ரவிக்குமார், பாலாஜி, அப்புறம் ஆளுநர் சாணி எல்லாம் ரெடியாக இருக்காங்க டிஎம்கே பார்த்து. விஜய் அரசாங்கம் பத்திரிகையாளர்களை மதிக்கிறது. பத்திரிகையாளர்கள் விஜயை மதிக்கிறாங்களா? இல்லை. அவர் என்ன தற்குறி இஷ்டத்துக்கு பேசுறாங்க. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு பிரகாஷம் சுவாமி அவர்கள். வணக்கம். இப்போ இது வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து ஓட்டு போட்டது எப்படின்னு சொல்றாங்கன்னா, அவருக்கு ஒரு கிளாமர் இருக்கு, சினிமா ஹீரோல இருந்திருக்காரு, ஓகே, அது ஒரு சைடு இருந்தாலும், இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு நல்ல இன்டெலெக்சுவலா இருக்காரு. ஸோ அவர் பக்கம் வந்து படித்த இளைஞர்கள், படித்தவர்கள் பல பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்கன்றீங்க. நாளைக்கு இன்னைக்கு வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ண பல முதியவர்கள் நாளைக்கு அண்ணாமலைக்கும் சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போ விஜய்க்கு சினிமா நடிகர் என்பதால் மட்டுமே ஓட்டு போட்டாங்கன்னு நான் நினைக்கல. ஒரு காரணமா இருக்கலாம். விஜய் பாப்புலரான சினிமா காரணமா இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. அப்படி வந்து பாக்யராஜ் முதலமைச்சர் வந்துருக்கு, டி ராஜேந்திரன் முதலமைச்சர் வந்திருக்கலாமே, எஸ்.எஸ். ராஜேந்திரன் முதலமைச்சர் வந்திருக்கலாமே, சிவாஜி சிஎம் வந்திருக்கலாமே. எம்ஜிஆர் அடுத்து சிவாஜி தானே பெரிய ஆளு. சினிமா என்பது அரசியல். ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு உதவும். சிவாஜியா, எம்ஜிஆரா, விஜயா, அதுக்கு உதவும். அதற்கு எம்ஜிஆர் அப்படின்னா எம்ஜிஆர்னு வந்தார். அதற்கு பிறகு அவரை நிலைநாட்டி கொண்டார். எம்ஜிஆர் என்ற ஆளுமை எவ்வளவு நல்லது பண்ணார். மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார், இவ்வளவு நல்லது கொண்டு. ஜெயலலிதா அந்த மாதிரி தான் சினிமா நடிகை தான் வந்தாங்க. அப்புறம் அவங்களை நிலைநிறுத்தி கொண்டாங்க. அந்த மாதிரி நிலைநிறுத்தி கொள்வது என்பது வேறு. ஸோ விஜய் சினிமா நடிகர் என்பதால் மட்டுமே அரசியலுக்கு வரவில்லை. அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். பட் மக்கள் தேட துவங்கிவிட்டார்கள். திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன, மாற்றாக என்ன? அதிமுக வேலைக்காவது, பாஜக நார்த் இந்தியன் கட்சி, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது. சரி, விஜய்க்கு போடு, விஜய் வந்து பார்க்கலாம், என்ன நல்லது பண்ணுறத பார்க்கலாம். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் விஜய்க்கு மக்கள் கொடுத்து. மோடியே 37 கட்சியோடு சேர்ந்து 35% வாங்காரு. ஒரே ஆள். ஆனால் ஓட் கன்வெர்ட் ஆகல. 110, 120 வந்திருக்கலாம். விஜய் பண்ண ஏதோ பாவம் பேட் லக் 108 முடிஞ்சு போச்சு. 120 வந்தானா 6 மணிக்கே வின் பண்ணிப்பாரு. ஆனால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மோடி என்னோட அதிகம் சிங்கிள் லேண்ட் அடிச்சார். ஒருத்தர் செஞ்சுரி அடிக்கிற மாதிரி, டபுள் செஞ்சுரி அடிக்கிற மாதிரி அடிச்சார். ஆகவே இது மக்கள் செல்வாக்கு இல்லாம விஜய் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அது ஒரு 4 சென்டர் கான்டெஸ்ட் சார். இந்த எலெக்ஷன் கான்டெஸ்ட். ஆமா ஆமா. அதனாலதான் நம்ம 35 வாங்கியிருக்கிறது பெரிய விஷயம். பார்க்கணும். பெரிய ரெக்கார்ட், ஆல் இண்டியா ரெக்கார்ட். சாதாரண விஷயம். விஜய் கண்டிப்பா பாராட்டப்பட வேண்டியது. ஆனா விஜய் இப்போ போற ரூட் கரெக்டான ரூட்னா கரெக்ட் ரூட்ல போறார். கொஞ்சம் சின்ன மிஸ்டேக்லாம் இருக்கு. இந்த அதுக்கு காரணம் கூட்டணி நிர்பந்தங்கள். திருமாவளை வந்து திமுகவோட சேர்ந்து, நீங்க தாவேகா சேர்ந்து, பாஜக முன்னே எதிர்த்துட்டு போங்களேன். எதுக்கு அவர் கூட சரி ஒப்புக்கு சம்பானியா? நீங்க எதிர்த்துட்டு போங்க பாஜக எதிர்க்கு. அப்புறம் அமித்ஷா கூப்பிட்டு பர்த்டே கிரீட் பண்ணலான்னு சொன்னீங்க. என்ன வேடிக்கை அது? விஜய் என்ன பண்ணுது? விஜய் முடிவு பண்ணு, நீங்க முடிவு பண்ணுங்க. தாவேகாவும் திமுகவும் ஒரே கூட்டணியில பயணிக்கணும்னா இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கலாம்? எப்படி சார் திமுக அதிமுக ஒரே கூட்டணி ஆசைப்படுறீங்களா? அது அந்த மாதிரி தான் அதுவும். இதுக்கு இது ஆயிடுச்சு. சம்திங் ராங் வித். அதனால அப்புறம் பேசலாம் அதை பத்தி. மோட்டிவ் எதுவும் இருக்கா? அவரு இன்செக்யூரிட்டா ஃபீல் பண்றாருமா. அவர் வந்து பலமில். அவர் தான் கிங் மேக்கர் நினைச்சார். தமிழ்நாட்டின் தலைவிதியை நிர்மாணிக்கக்கூடியவன் திருமா என்ற ஒரு இருமாப்பில் இருந்தார். அது 2 மாதத்துக்கு முன்னாடி நிலைக்கல. அது நிலைக்கல.
ஏன்னா அவர் இஷ்டத்துக்கு அவர் ஒழுங்குற ஆஃபீஸர்லாம் போட்டார். அவருக்கு சம்பந்தப்பட்ட, அவரால் விரும்பப்பட்ட, அவர் இனத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் எவ்வளவு பேர் ப்ரொமோஷன் ஆனாங்க தெரியுமா? ஜாயின்ட் கமிஷனர்லாம் போட்டாங்க, பிரைம் போஸ்ட்டுக்கு போட்டாங்க, லா அண்ட் ஆர்டருக்குலாம் போட்டாங்க. இவர் சொல்லி ரெக்கமெண்டேஷன் அருண் போட்டாங்க, விஜயகுமார் போட்டாங்க. ஆனா அவர் மறுத்துட்டாரு சார். நானும் அதெல்லாம் அது பண்ணல. எப்படிங்க ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லேயே கொடுப்பாங்க, ஃபோனில் கூப்பிட்டாங்க கொடுக்க முடியும், ரெக்கமெண்டேஷனில் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் நான் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, மெரிட்டில் வந்தால் தப்பு கிடையாது. மெரிட்டில் வரவர்கள் எந்த மத இதமாக இருந்தாலும் தப்பு கிடையாது. உங்களால் ஒரு 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 தலைவரால் தூக்கி விடப்பட்டு அவர் ரெக்கமெண்டேஷனில் போய் பிளம் போஸ்ட்ல உட்கார்ந்தீங்கன்னா மற்ற அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க? வருத்தப்படுவாங்களா மாட்டாங்களா? ஆனால் நமக்கு கிடைத்த மிகச்சிறந்த நிர்வாகிகள் தலைமை செயலாளர் சாய்குமார், டிஜிபி 2 பேர் மணியான விஜய் அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சாய்குமார் மாதிரி ஒரு சீஃப் செக்ரட்டரி பார்க்க முடியாது. நேர்மையின் எடுத்துக்காட்டு அவர் எக்ஸ்டென்ஷனாக கொடுத்துருக்காங்க. அவர் சில விஷயங்கள் பொறுத்து தான் போனவன் என்ன பண்ண முடியும். இப்போ எல்லாம் மாற்றி கிளீன் பண்ணிட்டாங்க. ஸோ திருமாவளவன் அட்மினிஸ்ட்ரேஷனில் தலையிட்டாரானா தலையிட்டு வந்தார். இப்போ நிறுத்தப்பட்டிருக்கலாம் தெரியல, ஏன்னா அருண் மாற்றுறது வந்து ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து என்னால் தான் ஆட்சி நடக்குது, நான் திமுக கூட்டணியில் தான் இருக்கேன், நான் இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன், நான் நினச்சா அது பண்ணுவேன். அப்புறம் வந்து நான் இப்போ வந்து ஊராட்சி தேர்தலில் வந்து நான் வந்து முடிவு பண்ணுவேன் கூட்டணி இருக்கலாமா வேணாமா. யாரை மிரட்டுறீங்க? நாளைக்கு அதனடி காமிச்சார் விஜய். ஒன்றும் பண்ணல, புத்தியானதை கூப்பிட்டு அன்புமணி கூப்பிட்டு பேசுங்க, அந்த சிக்னல் பாடுங்கன்னார். அந்த சிக்னலே தெரிஞ்சு போச்சு. நீங்கள் அன்புமணி 4 சௌமியாக்கு மந்திரி பதவி விட்டுனா வந்துடும், 4 கதை காலி, இந்த பக்கம் 4 கதை காலி, கதை முடிஞ்சு போச்சு. அதனால ஆடி ஆட்டம் என்னங்கிறதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா பெட்டர். இந்த ஒரு சமிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமா திருமாவளவன் வந்து திரும்ப சைலண்ட் ஆன மாதிரி தெரியல, அவர் பேசிக்கிட்டே தான் சார் இருக்காரு. அப்படின்னா நான் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் கூட்டணி விட்டு என்ன துரத்தினாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு வந்துட்டாரு அவர். விஜய் சொல்றாரு நான் கூட்டணி விட்டு துரத்த மாட்டேங்கிறார், அவரே போனா போடுங்கிறார். விஜய் அந்த விஜய் வந்து இப்ப கைதே இருந்த அரசியல்வாதி ஆயிட்டார், பயங்கர எக்ஸ்பர்ட் ஆயிட்டார். சொல்லிட்டாரா நான் திருமாவளவன் அனுப்ப மாட்டேங்க, அவர் எவனா போய்கிட்டோம், அவர் எப்போ போறாரு போட்டோம். திருமாவுக்கு என்னன்னா திமுகவை பகிர்ந்து கொண்டால் விசிகாவை ஸ்டாலின் அழிச்சிருவார். ரவிக்குமார், பாலாஜி, அப்புறம் வந்து ஆளூர் சாணிவாதி எல்லாம் ரெடியாக இருக்காங்க டிஎம்கே பக்கம் போகிறதுக்கு. அப்படியே போயிடும். அப்புறம் பிசிகா காண போயிடும். அதனால் ஸ்டாலினை பகிச்சுக்கும் பயமாக இருக்குது. அதே நேரத்தில் நம்மளோட ஜூனியர் மந்திரியாக இருக்கார் என்ற கோபமும் இருக்குது. அது வேறு இருக்குது. பன்னியரசில் ஜூனியர் இருக்குது, இவர் மந்திரியாக உட்கார்ல, அவர் கொடிக்கோட்டா பாடல. அன்றைக்கி பார்த்தேன் திருமாவளவனுக்கு விஐபி எஸ்கார்ட், அரசியல் தலைவருக்கு விஐபி எஸ்கார்ட் கொடுத்து நான் பார்த்ததே இல்லைங்க. இது அதிகார துஷ்பிரயோகம் இருக்கா இல்லையா? நான் என் கண்ணால் பார்த்தேன், ஃபோட்டோ எடுக்க பார்த்தேன், எடுக்க முடியல, அப்புறம் கார்லேருந்து மிஸ் ஆகிடுது. விஐபி எஸ்கார்ட், ஒரு முதலமைச்சருக்கு இருக்கிற விஐபி எஸ்கார்ட் திருமாவளவனுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது? யார் கொடுத்தது? விஜய் கொடுத்தாரா? கொடுத்தா தப்பு. ஒரு எம்பியா இருக்காரு, அவருக்கு அந்த எஸ்கார்ட் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எஸ்கார்ட்டுங்கிறது வேற. எம்பி எல்லா எஸ்கார்ட் எம்பி இருக்கானே, மந்திரிக்கே எஸ்கார்ட் கிடையாதுங்க. அன்னைக்கு வெங்கட்ராம் ஃபங்க்ஷனுக்கு வந்தாரு, லோகேஷ் வந்தாரு, ஆர்டினரி இனோவாவில் வந்துட்டு இனோவாவில் போறாங்க, செக்யூரிட்டி இருக்காங்க, அவ்வளவுதான். விஐபி எஸ்கார்ட் திருமாவளவன் கொடுக்கப்பட்ட நான் என் கண்ணால் பார்த்தேன், இல்லைன்னு சொல்லுங்க, உடனே என்ன பண்ண நோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகத்தை பண்ணிட்டு கொடைதானே எனக்கு ஏன் கொடையாமல் இருக்கும்? அதனால என்னன்னா தன் இடம் தெரிந்து நடக்கும். உங்க ஆட்களையெல்லாம் போடுங்க, வேணாங்களே, திறமையுள்ள ஆட்களை போடுங்க. உங்களுக்கு அப்ப நீங்க திமுக ஆட்களை தானே போடுறீங்க. நீங்க போடும் ஆட்கள் நீங்க என்ன சுயம்புவா? திமுக ஆட்சியில் இருந்து அனுபவித்து அதிகாரங்களை அனுபவித்தவர்கள் மீண்டும் நீங்கள் போடுகிறீர்கள் என்றால், ஏன்னா அப்படி எடுத்துப்போம், திமுக ஆட்சியில் இல்லாதவர்களை விஜய் எடுத்து போட்டிருந்தாருன்னா நியாயம். ஏன்னா திமுகவால் வஞ்சிக்கப்பட்டவர்கள், திரும்ப சொல்றாரு கரெக்டுங்க பண்ணலான்னு. திமுக ஆட்சியில் கோலோச்சியவர்கள், தவறு செய்தவர்கள், பொய் வழக்கு போட்டவர்கள், குண்டாஸ் போட்டவர்கள், இப்ப சொல்றேன் அருண் குண்டாஸ் போட்ட மாதிரி விஜயகுமார் 2 எஃப்ஐஆர் போட்டார், பொய் வழக்கு போட்டார். ஜேசி ஈஸ்டா இருந்தார், பொய் வழக்கு போட்டார், எம்எஃப் பண்ணாங்க. அப்புறம் அவரை தூக்கி ஜேசி லாண்ட் ஆர்டரா போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன காரணம்? ஒரே காரணம், எந்த ரீசன் தான்? என்ன பெரிய திறமையெல்லாம் ஒண்ணு கிடையாது, அவருக்கு வேணுங்கிறவர். ஸோ பொய் எஃப்ஐஆர் போட்டார். இந்த மாதிரி பொய் வழக்கு போடுற அதிகாரிகளை தூக்கி விடுவதன் மூலமாக விஜய் அரசுக்கு கெட்ட பெயர் உண்டாக்குவதன் நோக்கம் தான் திருமாவின் நோக்கம். ஓகே சார், இப்போ அருண் அந்த ரூட்ல போறாரு. கரெக்ட் சார், அந்த ரூட்ல போறாரு. ஃபைன் புரியுது சார். இப்போ அருண் ஐபிஎஸ் அவர்களை வந்து இப்போ ஒரு அகாடமிக்கு வந்து இயக்குனராக போட்டிருக்காங்க.
ஏற்கனவே ஒரு பெரிய பதவி டிவிஎஸ்சியோட இயக்குனரா இருந்தவர். அது என்ன சார் காரணம்? அப்ரப்டா ஒரு பெரிய பதவியில இருந்து ஒரு சின்ன டம்மி போஸ்ட்டுக்கு மாத்தினதுக்கு அப்படி என்ன ரீசன்? இது வேலு மேட்டர்னு சொல்றாங்க, எனக்கு சரியா தெரியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்ட வரைக்கும், வேலு மேட்டர்ல கொஞ்சம் சிஎம் அப்செட்டா இருக்காரு, அது வந்து அருண் சரியா கையாளல அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். நமக்கு உண்மையே தெரியாது. டேட்டா லீக்கேஜ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, லிங்கன்ல வேலு தப்பிச்சு போனதுக்கு காரணம் ஏதா இருக்கலாமோன்ற ஒரு டவுட் இருக்கலாமோ அப்படின்னு பேசிக்கிறாங்க, நமக்கு தெரியல. அவர் அருணை பத்தி பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் வந்தது. குண்டாஸ் போட்டாரு, சவுக்கு சங்கர் வீட்டில் போய் மலை தள்ளி ஓடுறது, நடவடிக்கை எடுக்கல அப்படிலாம் பேசப்பட்டது. அது இல்லாம வந்து அவர் திமுகவுக்கு நெருங்கிய ஒரு அதிகாரியாக பார்க்கப்பட்டார். கடைசி கையெழுத்து போட்டதே சவுக்கு சங்கர் குண்டாஸ் போட்டு தான் போனார். விச் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் லா. போஸ்டிங் டிரான்ஸ்ஃபர் ஆனப்போ போடக்கூடாது. டிரான்ஸ்ஃபர் போறதுக்கு முன்னாடி குண்டாஸ் சவுக்கு சங்கர் மேல போட்டு அந்த மாதிரி பத்திரிகையாளர்களை இந்த அரசாங்கம் பத்திரிகையாளரை காப்பாத்து. விஜய் அரசாங்கம் அன்னைக்கு ராஜ்மோகன் சொன்ன மாதிரி பத்திரிகையாளர்களை மதிக்கிறது. பத்திரிகையாளர்கள் விஜயை மதிக்கிறாங்களா? இல்ல. அவர் என்ன தற்குறி இஷ்டத்துக்கு பேசுறாங்க, யூடியூப்ல ஆகட்டும், பத்திரிகை ஆகட்டும். விஜய்க்கு மீடியா சப்போர்ட் கிடையாது. மீடியா சப்போர்ட் கிடையாது. ஆனா விஜய் மீடியா மதிக்கிறாரா? மதிக்கிறார். பிரஸ் கான்ஃபரன்ஸ் மோடி எத்தனை வாட்டி பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருக்காரு? இது வரைக்கும் இல்ல சார். ஸ்டாலின் எத்தனை வாட்டி பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாரு? பைட் கொடுப்பாரு இல்லைங்க சார், அது ஸ்கிரிப்டட் சார். இது ஸ்கிரிப்டட். பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு உட்கார வச்சு ஸ்டாலின் எத்தனை முறை பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைத்தார் சொல்லுங்கள். கேள்வியே ஸ்கிரிப்டட் தான். ஏற்கனவே கொடுத்துறாங்க. கேள்வி பதில் கொடுத்தாரா? பிரஸ் கான் மோடி கேள்வி பதில் கொடுக்கிறாரா? டொனால்ட் ட்ரம்ப் கேள்வி பதில் கொடுக்குற, ஒயிட் ஹவுஸ் ட்விட்டர் எடுத்தார். உலகமே மாறிட்டு வருது. உங்க சார் அதை பத்தி என்ன கூறுகிறீர்கள் அப்படின்னு கேட்கறது மீடியா இல்ல. இப்போ ட்விட்டர்ல பாத்துக்க வேண்டியதான். நீங்க தான் எல்லாத்துலயும் புலியாச்ச பத்திரிகையாளங்க, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுச்சு. நீங்க எது கேள்வி கேட்குறீங்க? சிஎம் நீங்க எழுதிக்க வேண்டியதானே. சிஎம் சொன்னாவும் நீங்க எழுத போறீங்க. அவர் என்ன வாயில தப்பு வருதுன்னு பாக்குறீங்க. ஸோ பத்திரிகையாளர்களை விஜய் நல்லா கவனிக்கிறாரா, நல்லா பயன்படுத்துகிறாரா, நல்ல மரியாதை கொடுக்கிறாரா? மரியாதை கொடுக்கிறார். அன்னைக்கு செக்ரட்டரியேட்ல போனேன், பிரஸ் கிளப் போனேன், பிரஸ் ரூம் போனேன். சிஎம் ரொம்ப மரியாதை கொடுக்கிறார் சார். ரொம்ப எல்லா அமைச்சர்களும் வந்து பேசுறாங்க. எந்த கான்ட்ரவர்சியும் இல்லை, பொய் வழக்கெல்லாம் போடுறது இல்லை, தப்பு தப்பா எழுதினா கூட யாரும் கண்டுக்கிறது இல்லை. அப்படின்னு இருக்கும் பொழுது போன அரசாங்கத்துல பத்திரிகையாளர்கள் பட்ட என் மேல பொய் வழக்கு போட்டாங்க. 8 வருஷம் கஷ்டப்பட்டேன் நான். பொய் வழக்கு, பாலியல் வழக்கு போட்டாங்க என் மேல. ஏன்னா அந்த நடிகையும் அந்த அதிகாரி ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் நட்பர்கள், க்ளோஸ். ரெண்டும் ஓர் உடல் ஈர் உயிர் 2 பேரும். அந்த அம்மா சொன்னாங்கன்றதுக்கோசரம் பொய் எஃப்ஐஆர் போட்டார். அப்ப எந்த இதுல நீங்க ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டு வரீங்க? எந்த திக்குல பாஸ் பண்ணிட்டு வரீங்க? மக்களுக்கு சேவை பண்ணவா, நடிகைக்கு சேவை பண்ணவா? தெரியல. கேள்வி பதில் இல்ல. ஒருத்தருக்கோசரம் சட்டத்தை வளைக்கும் அதிகாரிகள் ஈனப்பிறவி. அப்படிப்பட்ட அதிகாரிகள் தான் கலைஞர் சொல்வார், தமிழ்நாட்டின் போலீஸ் ஈரல் கெட்டு விட்டது. அந்த ஈரலை சரி பண்றதுக்கு தான் விஜய் இப்போ வந்து மருந்து கொடுத்து சரி பண்றாரோன்னு தோணுது. விஜய் வந்து நல்லா பண்றாருன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட், டிஜிபி இஸ் எக்ஸலன்ட் பர்சன். அந்த மாதிரி ஒரு டிஜிபி பார்க்க முடியாது, கரெக்டா இருக்காரு. மகேஷ்குமார் எவனாவது 10 பைசா லஞ்சமான உடனே தூக்கி அடிக்கிறார். மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, பவர் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அந்த பேரை வச்சு பயன்படுத்தக்கூடாது, பார் நடத்தக்கூடாது, சூதாட்டம் நடத்தக்கூடாது. முன்னால போலீஸ்காரன் பார் நடத்தினா தெரியுமா உங்களுக்கு? போலீஸ்காரன் பார், உயரதிகாரி பார் வச்சிருந்தாங்க. பார் வச்சு பணத்தை அந்த அளவுக்கு திமுக அரசாங்கம் எல்லாம் கட் பண்ணிட்டார். மகேஷ்குமார் வந்து எல்லாம் சுத்தமா கட் பண்ணிட்டார். சூப்பர் டீம் வச்சிருக்காரு. ஆகவே நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த அரசாங்கம் செயல்படுறதுன்னு சொல்லுங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.